OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557170 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு வந்து குக் பாட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். ஸோ ரேவதி வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அப்போ கேட்டிருந்தாங்க நார்த் இந்தியன் டிஷ்லாம் வந்துட்டு குக் பாட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காகவே இந்த வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ மீட் பண்ணலாம். ஹலோ ரேவதி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்லாம்? நல்லா போயிட்டு இருக்குது. நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து நார்த் இந்தியன் டிஷ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? அதனால இன்னைக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கு டிஷ்க்கு. ஓகே. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சாச்சு. ஓகே. ஸோ வந்து நம்ம வந்து பன்னீரில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஸ்பைஸ் பவுடர் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிடலாம். ஓகே. இப்போ நான் சொல்ல நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. இப்போ வந்து பன்னீர் வந்து நம்ம 200 கிராம்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பன்னீரை வந்து 200 கிராம்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தனியாத்தூள் எடுத்திருக்கோம், சீரகத்தூள் எடுத்திருக்கோம், மிளகுத்தூள் எடுத்திருக்கோம், மிளகாத்தூள், நம்ம வந்துட்டு காஷ்மீரி கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கோம், கரம் மசாலா, உப்பு, நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலானாலே கொஞ்சம் அந்த சுகர் வேணும். ஆமாம். ஸோ அதனால் ஜீனி எடுத்திருக்கோம். இதில் வந்து கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கோம். ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஆயிலும் ஒரு ஸ்பூன் வந்துட்டு க்ரீமும் இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே இந்த பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் மொத்தமாக கூட போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம பவுடர்லாம் இதில் போட்டாச்சு. இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம். அது ஸோ இந்த பன்னீரில் வந்து நம்ம வந்து நல்லா மேரினேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டிருந்த எல்லா ஸ்பைஸ் பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். இப்போ வந்து உள்ளே வந்து நம்ம குக் பாட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து குக் பாட் இன்னர் வெசல் எடுத்து நம்ம வெளில வச்சுட்டு இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் வச்சுருக்கோம். ஒரு கப் வந்து வெங்காயத்தை வந்து நம்ம வந்து ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி வந்து இந்த ஒரு சைடாக தக்காளி போட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த வெங்காயம் இந்த எண்ணெயில் வந்துட்டு தக்காளியும் நல்லா வந்துட்டு வதங்கணும். ஓகே. ஸோ தக்காளி வந்து ஒரு சைடில் போட்டுடலாம். முழுசாகவே போட்டுடலாம். நம்ம கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து மோட் செட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதிலே வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்லா வந்துட்டு குக் ஆகிடும். 1/4 கப் வந்துட்டு முந்திரி பருப்பு, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜிஞ்சர் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் போட்டாச்சுங்களா? இப்போ வந்து லைட்டாக இதை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த பாட்டின் பாட் நம்ம வந்து பிஐபின்னு சொல்லுவோம். பாட்டின் பாட் இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் போட போகிறோம். உள்ளே வச்சுட்டு நம்ம பன்னீரை வந்து அதில் வந்து உள்ளே வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம குக் பாட்டில் எடுத்து வச்சிடலாம். இன்னர் வெசலில் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வெண்ட் வந்து ஓப்பனில் தான் இருக்கணும். இப்போ வந்து வெண்ட் க்ளோஸில் இருக்கு, நம்ம ஓப்பனில் எடுத்து விட்டுறலாம். மெனு செட் பண்ண போகிறோம். மெனுவில் போய் கேரா மோட் செட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிள் கேரா மோட் வந்துருச்சு. ஸோ ஆன் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் மோடு போயிடுச்சுன்னா கூட நம்ம வந்து இந்த மைனஸ் சிம்பிள் அமுக்கணும்னா முன்னாடி வந்துடும் நம்ம. ஓகே. ஓகே. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. நம்ம டக்குன்னு தெரியாதவங்க டக்குன்னு பின்னாடி போயிடும். அதனால அந்த அது ஒரு வசதி இருக்குது. இப்போ உள்ளே வந்து நம்ம வந்து பன்னீர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் பாட்டின் பாட்டில். ஸோ 6 மினிட்ஸ் காட்டுது. நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா ப்ரெஷர் வந்து ரிலீஸில் தான் இருக்குது இப்போ. ஸோ நம்ம உடனே கூட நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அந்த இருக்குது. இப்போ அந்த பன்னீரை ஏன் தனியாக நம்ம பாட்டில் வச்சோம்? அது ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கேரா மோட் செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? கீழே வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டிருக்கோம். கேரா மோடு அப்படின்றது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கான மோடு. ஓகேங்களா? நல்லா நம்ம வதக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மோடு. இதில் வந்து பன்னீரை போட்டால் ஒன்று ஹார்ட் ஆயிரும், இல்லைன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி கல் மாதிரி ஒரு மாதிரி இதாகிடும்.
ஸோ பன்னீர் வந்து மேலே போடும்போது ஓவர் குக் ஆகாது. ஸோ அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அப்படியே இருக்கும். ஆமாம், அதுக்காக தான் நம்ம அதை எடுத்துட்டு 14 பாட்டை வெளியில் எடுத்துட்டு நம்ம கீழே போட்டிருக்க வெங்காயம் தக்காளிலாம் மிக்சியில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பன்னீரையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் இதெல்லாம் ஊற்றி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ பன்னீர் பட்டர் மசாலாலாம் ஹோட்டலில் தான் நம்ம போய் இது பண்ணுற மாதிரி இருக்கும், சாப்பிட்ருக்கோம். ஸோ வீட்லேயே ஈஸியாகவும் பண்ணலாம். இப்போ நார்மலாக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னும் போது வடச்சட்டில் தனியாக வதக்கணும், அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னீரை போட்டு எடுத்து வைப்போம். ஸோ அது எப்படி இருக்கும், கொஞ்ச நேரம் நின்றுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அதை ஆற வச்சு அரைச்சு செய்யறதுக்கு லேட் ஆகும். ஸோ இதுனும் போது ரெண்டுமே ஒரே நிமிஷத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம், ஈஸியாகவும் முடிஞ்சிருது. ஆமாம், பிள்ளைங்க பன்னீர் பட்டர் மசாலானா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் பசங்க 2 பேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பன்னீர் பட்டர் மசாலா. இன்னைக்கு வந்து உங்க பசங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சப்பாத்தி மட்டும் ரெடி பண்ணி வச்சிருங்க, நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இது பண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஆமா, ஸோ டேஸ்ட் பார்த்துக்கலாம் இன்னைக்கு. இப்போ வந்து ஏற்கனவே நீங்க வந்து ஒரு 2-3 டிஷ் வந்து குக் பாட்ல ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு குக் பாட் பத்தி நீங்க என்ன அபிப்பிராயம் உங்களுக்கு? நல்ல ஈஸியான மெத்தடாக இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் டைம் நல்ல சேவ் ஆகுது. நம்ம வந்து வதக்கும் போதெல்லாம் ரொம்ப பக்கத்துலேயே நிற்க வேண்டியது இருக்கும் எல்லா டிஷ்ஷுக்குமே. நம்ம அந்த பயம் வந்து சுத்தமாக இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு வேலை இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம், இது குக் ஆகிட்டு இருக்கும். அது ரொம்ப இதாக இருக்குது. நம்மளுக்கு வந்து அலர்ட் வருது, பீப் சவுண்ட் வேற கேட்கும். ஆமாம், ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டாவது சூடாகவே இருக்கும் அப்படிங்கிறீங்க நீங்கள். இந்த டிஷ் வந்து நம்ம எப்போ சாப்பிட வரைக்கும் சூடாக இருக்கலாம். அந்த வந்துகிட்டு இருக்கும். அதனால அது எங்கள் வீட்டுக்காரங்களாம் கொஞ்சம் சூடாக சாப்பிட்றவங்க தான். அதனால நம்ம அந்த இதுவுமே இதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பீப் சவுண்ட் கூட வந்துருச்சு. ஆமாம், ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர் வந்து ரிலீஸில் தான் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இது நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பட்டர் எடுத்து வச்சுருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டரும் ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னும் போது பட்டர் தானே அதில் வரணும். ஆமாம், மெயின் அதானே. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க எப்பயுமே. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே இருக்க 14 பாட் எடுத்து நம்ம இந்த பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதே எடுத்து நம்ம வெளில வச்சிடலாம். இப்போ ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே கேரமலைஸ்ட் ஆகிருக்கு. ஆமாம், சூப்பராக அப்படியே இந்த சவுண்ட் அப்படியே கேட்குது, அப்படியே ஒரு பொருள்னு சவுண்டே கேட்குறது. அந்த ஸ்மெல்லுமே நல்லா இருக்குது. ஆமாம், நீங்கள் கேட்டீங்க தக்காளி கூட முழுசாக போடுறோமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இது வதங்கிருமா அப்படின்ட்டு கேட்டிருந்தேன், டவுட்டில் இருந்தது உங்களுக்கு. ஆமாம், இப்போ அதுவும் நல்லாவே குக் ஆகிருக்கு. ஸோ நல்லாவே வந்திருக்கு வதங்கி. இப்போ நம்ம இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணதை வந்து அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம வந்து இதில் போட்டுடலாம். ஸோ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து பன்னீர் நம்ம வந்து 14 பாட்டில் வச்சோம் இல்லைங்களா? ஆமாம், இதை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து லிக்விட் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா, கிரேவி. ஆமாம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹாட் வாட்டர் கூட நம்ம வச்சு மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மறுபடியும் இதை வந்து சூடுபடுத்த வேண்டாமா, கொதிக்க விட வேண்டாமா? வந்து எல்லாமே வச்சு அதுக்கு நம்ம ஹாட் வாட்டர் தான் ஊற்றுறோம் நம்ம. ஓகே, ஸோ அதனால நம்ம அந்த இதே வந்து சுடுதண்ணி ஊற்றணும். நம்ம திருப்பி கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு திருப்பி வந்து கொதிக்க வைக்கணுமான்றது கேட்டீங்க இல்லைங்களா? ஆமாம், ஸோ கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே சுடுதண்ணி தான் ஊற்றிருக்கோம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து திருப்பி வந்து ரீட்டைன் ஹீட்டில் வந்து போட்டு வச்சுட்டோம்னா உங்களுக்கு அந்த இது போயிடும். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். ஸோ நீ குக் பாட்டில் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணோம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம்? ரொம்ப நல்லா இருந்தது, நல்லாவும் வந்திருந்தது. இன்னைக்கு நான் நிறைய டவுட்டோடு தான் பண்ணியிருந்தேன். ஆனால் டேஸ்ட்டு எல்லாமே நான் வீட்டில் இப்போ இதில் அடுப்பில் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரியே இருந்தது டேஸ்ட் எல்லாமே. ஆமாம், நான் டிஃப்ரெண்ட்டான டிஷ் வந்து பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன். இதுவுமே நல்லா இருந்தது. நான் இனிமேலே ட்ரை பண்ணி பார்ப்பேன். நான் OPOS குக் பாட்லே வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சப்பாத்தி ரோட்டி நான் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ் தான் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், ஸோ
ஓகே தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்து ரேவதி வந்துட்டு குக்பாட்டில் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. அவங்க பசங்களுக்கும் ரொம்ப சப்பாத்திக்கெலாம் பன்னீர் பட்டர் மசாலா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களும் என்னோட சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க குக்பாட்டில். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கால் பண்ணலாம். ஸோ நீங்களும் வந்துட்டு எங்களோட வந்துட்டு குக்பாட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். தேங்க்யூ.